இச்சபோர்ட் சினிமாவில் எந்த இப்படி விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டண்ட்டான பவித்ரா ஜனனி அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் ரீசெண்டாக மீட் பண்ணிப்பாங்க போல். ஸோ ரீசெண்டாக கிரிவலம் வந்து நடந்தது. ஸோ திருவண்ணாமலைக்கு இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க போல். ஸோ பவித்ராவும் சௌந்தர்யாவும் வந்து இவங்க ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மேகசினுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து முக்கியமாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சௌந்தர்யாவை வந்து ஃபர்ஸ்ட்டு முதலாக வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அவங்க வாய்ஸ் வந்து என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிண்டல்கள் வந்து இனிஷியலாக வந்து வந்ததை வந்து நம்மளும் வந்து பார்த்துருந்தோம். வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க போட்டு உடச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே வந்து என் குரலை வந்து நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வர அளவுக்கு வந்து அது ஒரு ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துச்சு. ஆனால் பிக் பாஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் வந்து என் குரல் வந்து எனக்கே ஒரு அடையாளமாக வந்து மாறிடுச்சு. பாடி ஷேமிங்கை தாண்டி என் மேலே வைக்கப்படுற விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். விமர்சனங்கள் வந்து சரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் அதை எடுத்து திருத்திப்பேன். ஆனால் தவறாக இருந்தால் அதை வந்து நான் பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இருப்பேன். ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட வந்து என்னை வந்து பிஆர் டீம் வச்சு தான் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நான் ஷோவில் இருந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக பிஆர் பண்ணாங்க தான். ஆனால் நான் அதை மறுக்கவும் இல்லை. ஆனால் அதனால் மட்டும்தான் நான் மேலே வந்தேன் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் விமர்சனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டேக் இட் ஈஸியாக கடந்துட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சௌந்தர்யா வந்து ஷேர் பண்ணி தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்த உடனே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான ட்ரெண்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.